ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடிக்கு மேல அடி விழுந்துருக்கு. இப்போ கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிரடியா விளங்கி இருக்கிறார். கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க அப்படின்ற ரேஞ்சில் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணு அப்படின்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி வசைப்பாடி இருக்கிறாங்க. எதுக்கு பழனிசாமிக்கு இந்த வேலை? அவர் சும்மா வாயை மூடிட்டே இருக்கலாமே. எதுக்கு தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த மாதிரி அறிவிப்புகளை கொடுத்து அவரு இது போல விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு கடுமையான கண்டனங்களை வாங்கி கட்டிக்கிறாரு அப்படின்னு கூட்டணி கட்சியில இருக்கிற சில கட்சிகள் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. ஏற்கனவே பாஜக அதிமுகவை நம்பி நிறைய பேர் வருதே இல்லை. இருக்கிறவங்களையே தக்க வச்சுப்பாங்கன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியோட பேச்சினால இருக்கிறவங்கள ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. என்ன விஷயம், யாரு விலகி போனது அப்படின்னா, டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் என்ன பண்ணியிருக்காங்க, விலகி போயிருக்காங்க. விலகி போனது மாத்திரம் இல்லாம கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த கண்டனம் அப்படின்னா, மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் சூட்டப்படும் நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். இதனால தேவேந்திர குல வேளாளர் சமுதாயினர் வந்து அப்படி இருக்காங்க, பொங்கி எழுந்திருக்கிறாங்க. ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் இருக்கிற விமான நிலையத்துக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் பேரை வைக்கணும் அப்படின்னு தேவேந்திர குல வேளாளர் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. அது ஜான் பாண்டியனால இருந்தாலும் சரி, கிருஷ்ணசாமியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒற்றை கோரிக்கைக்காக ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப காலமா பேசப்படாம இருந்தது. ஜெயலலிதா அவர்களே இந்த விஷயத்துல தலையிடாம இருந்தாங்க, இதை பத்தி பேசாம இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு மூக்கு வலிக்குது, வாயை வச்சுட்டு சும்மா இருங்க சார் அப்படின்னு ஏகப்பட்ட கோபத்துல ஜான் பாண்டியன் வெடிச்சு சதறி இருக்கிறாரு. தேர்தல் வர நேரத்துல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்காம இருங்க, முதல்ல உங்க கட்சியில இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னும் இங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம உங்க சொந்த நிலத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்துக்கு நீங்க யாரு பேர் வைக்கணுமோ வச்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆனா கிருஷ்ணசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மதுரை விமான நிலையம் வர்றதுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய இடங்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க பேரு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு வந்து என்ன பண்றாரு, எடுத்து சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம பெரும்பான்மையான சமுதாயத்தினர் யார் அங்க இருக்கிறா, பெரும்பான்மையான சமுதாயத்தினர் யாருடைய ஆதரவு அங்க இருக்குது அப்படின்னு பார்த்துதான் நீங்க அந்த இடத்துக்கு பேர் வைக்கணும். அப்படி பார்த்தா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் அதிகப்படி அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இமானுவேல் சேகரனார் பேரை நீங்க வைக்கிறத விட்டுட்டு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் எதுக்கு வைக்கணும், எதுக்கு நீங்க இந்த ப்ராப்ளத்தை முதல்ல எதுக்கு நீங்க வாயை திறந்து பேசுறீங்க, இது எவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, இப்ப திரும்பவும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா அப்படின்னு ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் போட்டா போட்டி போட்டுக்குன்னு கடுமையான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இது தேவையா? ஏற்கனவே அதிமுகல ஏகப்பட்ட கபலீகரம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய நிர்வாகிகள் வெளியேறி திமுக போயிட்டு ஐக்கியமாயிருக்கிறாங்க. சோ செங்கோட்டையின் மேல கைய வச்ச எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமா அதிமுகவை சரிவு நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாரு. இதை தவிர்த்துட்டு முக்குலத்தோர் சமுதாயத்தை குஷிப்படுத்தணும், ஏன்னா போற இடத்துல எல்லாம் கண்ணி வைக்கிறாங்க அவங்க. எப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்களோ, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த பதாகைகளை ஏந்தி கொண்டு எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல, தேனி மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி விடவே இல்லை. முக்குலத்தூர் சமுதாயத்தினர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. இருக்கவே இல்லை, போதும்பா தேனி க்ளோஸ் பண்ணுங்க, திண்டுக்கல் போயிருவோம் அப்படின்னு திண்டுக்கல் போயிருக்காங்க. திண்டுக்கல் போனாலும் அங்க இருக்கிற முக்குலத்தூர் சமுதாயமும் என்ன பண்ணீங்க, ஓட விட்டு இருக்கிறாங்க. சோ இவங்களை குஷிப்படுத்தணும், இந்த சமுதாயத்தை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா ஒரு விஷயத்த கையில எடுத்துலாம். இந்த மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை சூட்டப்படும், ஆட்சிக்கு வந்தா சூட்டப்படும் அப்படின்னு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. ஏற்கனவே 10% இடஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கு கொடுத்தது நிமித்தம் முக்குலத்தூர் சமுதாயத்தை அழிக்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு பேச்சு இப்பவும் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம ஐயா ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்தது, சசிகலா அவர்களுக்கு எதிராக இருந்தது, டிடிவி தினகரனை ஒழிச்சு கட்டுது, இந்த மாதிரி அவங்க சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை அதிமுக விட்டு ஒதுக்கி வைத்ததுனால இப்போ ஏகபோக கோபத்துல
எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தினர். ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் முக்குலத்தோர் சமுதாயத்தினருக்கு எந்த அளவுக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்ததுல இருந்து எப்படி முக்குலத்தோர் சமுதாயத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துலதான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்காகத்தான் ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரையும் என்ன பண்ணாரு, ஒழிச்சு கட்டினாரு. இப்போ கூட்டணியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் வெளியேற்றப்பட வச்சாரு அப்படின்னு பயங்கரமான கோபத்தோட இங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணும். ஏன்னா போற இடத்துல தென் மாவட்டங்கள்ல இவரால என்ன பண்ணல, இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை. ஏன்னா இவங்களுடைய ஆதரவு இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள முடியும். போற இடத்துல எல்லாம் கண்ணி வைக்கிறாங்களே, அப்ப எப்படி இவரால இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமா முடிக்க முடியும்? அந்த சமுதாயத்தினரை ஒரு குஷிப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை எடுத்து மதுரை விமான நிலையத்துக்கு நான் சூட்டு ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பக்கம் கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்களை மறந்துட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களுடைய சமுதாயத்தினரை எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டாரு. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும். இந்த நம்ம பேசுற பேச்சு இது கூட்டணி கட்சிகளுக்கு இடையூறு உண்டாக்கும், சமுதாய வாக்குகளும் நம்ம இழக்க நேரிடும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அமைதியா நிதானித்து இருந்தார்னா இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காது. இப்போ பெரும் பிரச்சனையில எடப்பாடி பழனிசாமி மாட்டின்னு இருக்காரு. இந்த பிரச்சனை காலகாலமா நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா அவர்களே இந்த பிரச்சனையில தலையிடாம இருந்தாங்க. மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் சூட்டணுமா, தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய பேரை சூட்டணுமா அப்படின்ற குழப்பத்துல அவங்க இந்த மேட்டரை எடுக்காம இருந்தாங்க, இந்த பேச்சு எடுக்காம இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயலலிதாவோட இவர் அறிவார்ந்தவரா, தேர்தல் வீகங்களை வகுக்கிறவரா, கட்சியை நடத்துறவரா அப்படின்னு ஏகப்பட்ட கடுமையான சொற்கள் இவர் மேல இருக்கு. வாயை மூடிட்டு சும்மா இருங்க. ஏற்கனவே 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு அவசரமா கொண்டு வந்தீங்க, அதுவும் உருப்படியா செய்ய முடியல. இப்ப தேர்தல் நெருங்குதுன்னு சொல்லிட்டு மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வாயை கொடுத்திருக்கீங்க, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு ஜான் பாண்டியன் கடுமையா என்ன பண்ணிருக்காரு, விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரு. உள்ளதம் போச்சு நொல்ல கண்ணு அப்படின்னு ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருக்காங்க. கட்சியத்தான் ஒருங்கிணைத்து கொண்டு போக முடியல, கூட்டணி கட்சிகளாவது நீங்க ஒருங்கிணைத்து கொண்டு போலானா அதுக்கும் ஆப்பு மேல ஆப்பு இவரே வச்சுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப ஜான் பாண்டியன் அதிரடியா விலகி இருக்காரு. எங்களுக்கு தேவையில்லை, எங்க சமுதாயத்தினரை நசுக்குற வகையில பேசுற எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஜான் பாண்டியன் விலகிட்டார், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அடுத்ததா கிருஷ்ணசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவை நம்பி யாரும் வரத்துக்கு தயாராகவே இல்லை. ஒரு பக்கம் தேமுதிக, இன்னொரு பக்கம் புதிய தமிழக கட்சி. இந்த ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையா இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு சரியில்லை, அவருடைய பேச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க, விலகி இருக்கிறாங்க. இப்போ அதிமுக தனி மரமா நிக்குது, எந்த கட்சின்னு இப்போ கூட்டணிக்கு வரல. பாஜக அதிமுக ரெண்டே கட்சி தான் கூட்டணியில் நிப்பாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோரை அவங்கள பகைச்சிக்கிறதுனால இப்ப அந்த ஓட்டும் போயிருச்சு. தேவேந்திர குல வேளாளர் கூட்டணி கட்சிகளான கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் விளங்குறதுனால அந்த ஓட்டும் இவருக்கு வராது அப்படின்ற ஒரு புள்ளியில தான் பார்க்க வேண்டியது இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நிதானித்து யோசிக்கணும், வார்த்தைகளை பார்த்து பேசணும். என்ன பேசுறோம், இந்த பேச்சு சர்ச்சைக்குள்ளாகுமா இல்ல இது பிரிவினை ஏற்படுத்துமா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசித்து பேசணும். எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் ஒரு பக்கம் முக்குலத்தோர் சமுதாயத்தினரை சந்தோஷப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் தேவேந்திர குல வேளாளரை இவர் இழிவுபடுத்திட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு இங்க ரொம்ப நிலவுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.